ஆண்டவருக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிற அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு தாக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு முஸ்லீம்லேருந்து ரட்சிக்கப்பட்ட என்னை விட சின்ன வயசு பையன். அப்போது அவன் வந்து ஒரு 10th படிக்கிற 11th 12th அந்த மாதிரி ரேஞ்சில் படிக்கிற பையன். ரட்சிக்கப்பட்டு அவனுக்குள்ள ஒரு வரம், அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற வரம் வந்து அவனுக்கு இருந்தது. எனக்கு தெரியாது. உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. இவன் என்னடா ஜெபம் பண்ண நமக்காக சொல்கிற சின்ன பையனாக இருக்கான், அப்படி தான் அற்பமாக நினச்சேன். ஆக்சுவலாக வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு அந்நிய பாஷையில் பேசி அந்த அந்நிய பாஷைக்கு விளக்கத்தை கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். இந்த வீட்டில் இருந்து ஒரு மகனை நான் எழுப்புவேன், அந்த மகன் மேலே இப்போவே அக்னி அபிஷேகம் இறங்கும், அவனை நான் தொடப்போகிறேன், நான் அக்னியாக பயன்படுத்த போகிறேன் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு என்னை அறியாமல் எல்லாருக்கும் முன்னாடி என்னுடைய பாவம்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிற மாதிரி ஒரு அனுபவம் வந்துச்சு. அந்த என் கண்ணெல்லாம் ஃபுல்லாக மறைக்கப்பட்டுருச்சு. என்னோட பாவம் தான் வெளியில் தெரிஞ்சது. இது வந்து ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்னு இல்லை, உண்மையாக நடந்த என்னுடைய அனுபவம் எனக்கு தான் புரியும். அப்படி ஒரு அழுகை என் வாழ்நாளில் நான் அழுததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, ஐயோ அம்மானு கத்தலான்னு வந்துச்சு. அந்த இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு இது வந்தப்போ ஏதோ என்னைய தொட்டது உணர்ந்தேன். அப்போ வந்துட்டு என்னோடய பாவம்லாம் வெளியில் தெரிஞ்சோன்னே, அந்த பாவ இருளெலாம் வெளியில் தெரிஞ்சோன்னே என்னால் சொல்ல முடியல. எனக்குள்ளே வாயிலிருந்து வர வார்த்தை என்ன வருதுன்னா, நான் பாவி. ஏன் இதை சொல்கிறேன்னு எனக்கு அப்பவும் புரியல. ஆனால் அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்காக நான் பாவின்னு ஒரு 10-15 நிமிஷம் அதை சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். அதுக்கு பிற்பாடு எனக்குள்ளே அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு வெளிச்சம் வந்த ஒரு உணர்வு வரும்போது, நன்றி ஆண்டவரே. இது உண்மையாலுமே சொல்கிறேன், இதுக்கு அடுத்த நாள்லேருந்து என் வாழ்க்கையில் மாற்றம், ஒரு பெரிய மாற்றம். ஆமாம், நான் போய் ப்ரேயர் வீட்டில் வந்து ப்ரேயர் ரூமில் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டிலலாம் என்ன ரொம்ப ஆர்வக்கோளார் ஆகிட்டான்னு நினைப்பாங்க. உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் அண்ணனை எனக்கு துணையாக கொடுங்க, நான் ஒருத்த மட்டும் இருக்கேன், எங்கள் வீட்டில் யாருமே அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறலை, எங்கள் அண்ணனையாச்சும் அட்லீஸ்ட் கொடுங்க, அவனை ஊழியத்துக்கு தெரிஞ்சிருக்கிறீங்களே கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ண எங்கள் அண்ணனையும் ஆண்டவர் தொட்டார். ஆமாம், இப்படி தான் எங்களுடைய ரட்சிப்பு வந்தது. நல்ல அனுபவம் தான் இது.